அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸில் குரூப் ஒன் ஸ்பெஷல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ் பார்த்தாச்சு. தென் அடுத்து நேஷ்னல் ரிலேட்டட் நியூஸ் பார்த்தாச்சு. 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ இப்போ 3வது வீடியோஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் நிகழ்வுகள், பொருளாதாரம், ஸ்போர்ட்ஸ், அவார்டுகள், தென் குறியீடுகள், கமிட்டிஸ், மிலிட்ரி எக்ஸசைசஸ், ஓகேங்களா, திட்டங்கள், இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2019. ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 2019 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்வதேச நியூஸ்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபாவுடைய ஒரு ஓகேங்களா? ஸோ கியூபாவுடைய ஒரு பிரைம் மினிஸ்டரா பார்த்தீங்கன்னா மேனுவல். ஓகேங்களா? ஸோ மேனுவல் இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும்பா, இதுல கொஞ்சம் இதா இருக்கும். ஓகேங்களா? மேனுவல் மாரியோக்ரஸ். ஓகேங்களா? ஸோ மேனுவல் மாரியோக்ரஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தேர்ந்தெடுக்காங்க. ஸோ ஒரு இன்னொரு நாடு வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த எமர்ஜென்சினா கிளைமேட் எமர்ஜென்சி. ஓகேங்களா? சுற்றுச்சூழல் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு நாடு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவசர நிலை அப்படின்னு. ஸோ எந்த நாடு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேடர் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேடர். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேடர் அந்த நாடு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகனம். ஓகேங்களா? ஸோ டிரைவர் இல்லாத வாகனம், அதாவது வாகன ஓட்டிகள் டிரைவர் இல்லாத ஒரு வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் எமிரேட்ஸ். ஓகேங்களா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அமீரகம் இருக்கு தெரியுங்களா? ஐக்கிய அமீரகம். ஸோ இந்த நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொண்டு வரதா சொல்றாங்க. ஸோ சைனாவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஓகேங்களா? ஸோ ரஷ்யாவுக்கு இடையில ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட் கொண்டு வரதா சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பவர் ஆஃப் சைபீரியா அப்படிங்கிற ஒரு நேம் வச்சதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா 2020 இந்த ஹஜ் அனுப்புவாங்க தெரியுங்களா? முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டியில ஹஜ்ஜுக்கு அனுப்புவாங்க. அந்த ஹஜ் சர்வீசஸை பார்த்தீங்கன்னா ஆன்லைனாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் லிட்ரஸினால கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? தென் அடுத்து G20. ஓகேங்களா? ஸோ G20ல 2018, 19, 20, 21 ஒவ்வொரு நாடுகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2019 பார்த்தீங்கன்னா ஜப்பான் இது பண்றதா சொல்றாங்க. 20 உங்களுக்கு சவுதி. ஓகேங்களா? ஸோ சவுதி 20 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நடத்த போறாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ 20 கொரோனா சிச்சுவேஷன் பிரின்சஸ் அது ஆன்லைன்ல தான் நடந்துச்சு. 2021 பார்த்தீங்கன்னா இட்டாலி. ஸோ இட்டாலியில நடைபெற போகுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் ஸோ அடுத்து இது ஒரு ரீகால் பண்ணிட்டு எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஸோ சர்வதேச நியூஸ் பார்த்துக்கிறங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூபா மேனுவல் மாரியோக்ரஸ் அப்படிங்கிறவர் என்ன இருக்காரு, கியூபாவுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஈக்குவேடர் அதை வந்து சுற்றுச்சூழல் எமர்ஜென்சி வந்ததா சொல்றாங்க. டிரைவர் இல்லாத வெஹிக்கிள் அமீரகம் இது பண்ணதா சொல்றாங்க. சீனாவும் ரஷ்யாவும் அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு போறதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 2020 அந்த ஹஜ் சர்வீஸை டிஜிட்டல் ஆக போறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. G20 மாநாடு 2018 பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் நடந்திருக்கும். 19 ஜப்பான்ல, 20 சவுதியிலே நடக்க போறதா குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த இது பார்க்கலாம். அடுத்து பொருளாதார நியூஸ்கள். ஓகேங்களா? ஸோ பொருளாதார செய்திகள் ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பொருளாதாரம் பொருளாதார செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஐ. ஓகேங்களா? ஆர்பிஐ வந்து NEFTன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? NEFT அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ஸோ இது வந்து 24/7 வந்து இனிமேல் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? NEFT 24/7 இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு தெரியுங்களா? ஸோ இது லீட் பேங்க்னா எல்லாத்தையும் மற்ற பேங்குகளுக்கு ஒரிஜினல் ஆர்கனைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லடாக் யூனியன் டெரிட்டரியில லீட் பேங்கா SBIக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி IMF உடைய கணக்கீட்டின்படி 6.1% இருக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2020 6.1% இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் அதன் பிறகு வேற நியூஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா? ஸோ பேன் வந்து 31 மார்ச்
2020க்குள்ள லிங்க் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டுக்குள்ள போடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது நீங்க பார்த்துக்கிறங்க. ஸோ இப்போ ஒரு தடவை ரீகால் பண்றேன். ஸோ இதான்ப்பா ஓகேங்களா. ஸோ பொருளாதார நியூஸ் இதுதான். ஸோ இன்னொரு நியூஸ் ஏதாவது நான் நடத்திட்டு ரீகால் பண்றேன்ப்பா. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13வது சவுத் ஏசியன் கேம்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அப்போ இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் பாருங்க சார். இப்போ கொரோனாவில் நடக்கல அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. சவுத் ஏசியன் கேம்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நேபாளில் நடக்குது ஓகேங்களா. ஸோ நேபாளில் குறிப்பிட்டு எங்கெங்கன்னா காத்மாண்டு ஓகேங்களா. ஸோ காத்மாண்டு, அடுத்து பொக்காரா, ஜனாக்பூர் ஓகேங்களா. பொக்காரா, ஜனாக்பூரில் 1 டிசம்பர்லேருந்து 10 டிசம்பர் வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஸ்போர்ட்ஸு. ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த பேலன் டிஓர் அப்படிங்கிற அவார்டு வந்து மெஸ்ஸிக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட்பா இது வரும். ஒரு 2 பேருக்கு டென்னிஸ்ல வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஐடிஎஃப் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. ஐடிஎஃப் அப்படின்னா இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் 2019 அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ யாருன்னா 2 பேரு, ஒருத்தர் ஜென்ஸு ஒருத்தர் லேடிஸ் ஓகேங்களா. ஸோ ரஃபேல் நாடல் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. ஸோ ரஃபேல் நாடல். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்லே பார்ட்டி ஓகேங்களா. ஸோ ஆஸ்லே பார்ட்டி. ஸோ இவங்க 2 பேருக்கும் இந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்னொரு அவார்டு கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்டு ஓகேங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்டு 2019க்கு ராணி ராம்பால் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய ஹாக்கி வீராங்கனை ஓகேங்களா. ஸோ அடுத்து சௌரப் சௌத்ரி ஓகேங்களா. சௌரப் சௌத்ரி. ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த அவார்டு கொடுத்ததா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ வாசிம் ஜாஃபர் 500 மேட்சஸ் எடுக்கதா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ரோஜர் ஃபெடரர் இருக்கா தெரியுங்களா. ரோஜர் ஃபெடரர் இது யாருப்பா, என்ன ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஸோ ரோஜர் ஃபெடரர் ஓகேங்களா டென்னிஸ்ல இருப்பாங்க. ஸோ ரஃபேல் நாடல், ரோஜர் ஃபெடரர்ல எல்லாத்தையும் சுவிட்சர்லாந்தில் வந்து இவர் பேர்ல காயின்ஸ் மின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சுவிஸ்ல அவருடைய பேர்ல காயின்ஸ் நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடறாங்க ஓகேங்களா. ஸோ ரீகால் பண்றேன். ஸோ பொருளாதாரத்தில் பாருங்க, என்இஎஃப்டி 24 மணி நேரம் இது பண்றதா கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. லடாக்ல எஸ்பிஐ வந்து லீடு கவர்னர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஐஎம்எஃப் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியோட இருக்குன்னு சொல்றான். 6.1% தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடறான். 31 மார்ச் 2020க்குள்ள பேன் கார்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ நேபாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 13வது சவுத் ஏசியன் கேம்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ்ஸிக்கு பேலண்டி அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷனால ரஃபேல் நாடலுக்கும் ஆஸ்லே பார்ட்டி அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுத்ததா சொல்றாங்க. ஸோ 2019ல் இந்த சௌரப் சௌத்ரி அப்புறம் ராணி ராம்பால் இவங்க 2 பேருக்குமே ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. ரோஜர் ஃபெடரருக்கு சுவிட்சர்லாந்துல அவருடைய நாட்டில் காயின்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. நாணயங்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து சொல்றேன். ஸோ அடுத்து பார்க்கலாம். வரும் சரி, சரிங்க இந்த வரப்பா. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமிட்ஸ் ஓகேங்களா, கான்ஃபரன்சஸ், மாநாடுகள் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மாநாடுகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஓகேங்களா. கிளைமேட் சேஞ்ச் 25வது காலநிலை மாநாடு ஓகேங்களா. ஸோ காலநிலை மாற்றத்திற்கான மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ஸ்பெயின் நாடு ஓகேங்களா. ஸ்பெயின் நாடு ரொம்ப இந்த ஃபுட்பாலுக்கு ஃபேமஸான நாடு ஓகேங்களா. ஸ்பெயினில் மேட்ரிட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு ஓகேங்களா. ஸோ அங்கே நடந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் அடுத்து நேட்டோ மாநாடு வந்து அது வந்து யுனைடெட் கிங்டம் நடந்ததுன்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா. நேட்டோ நாடுகளுடைய மாநாடு ஐக்கிய யுனைடெட் கிங்டம் வாட்ஃபோர்டுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ யூகே ஞாபகம் வச்சுக்கிறோம் ஓகேங்களா. அங்கே நடந்ததுன்னு சொல்றாங்க. தென் ஜியாகிரபிக்கல் கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா, 36வது புவியியல் காங்கிரஸ் ஓகேங்களா. புவியியல் எப்பவுமே இந்த புவியியலுக்கான ஒரு மாநாடு நடக்கும். மேக்சிமம் தமிழ்நாட்டில் சாரி இந்தியாவில் தான் நடக்கும் ஓகேங்களா. புவியியல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடக்குது. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் தான் இந்த புவியியல் மாநாடு நடக்குது அப்படின்னு வந்து குறிப்பிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கோல் கூட வச்சுருக்காங்க, அதாவது ஜியோ சயின்ஸ் ஓகேங்களா. இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஜியோ சயின்ஸ் the basic science for sustainable development ஓகேங்களா. ஜியோ சயின்ஸ் the basic science for sustainable development சொல்றாங்க.
தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்தியன் ஓசன் டைலாக் ஓகேங்களா, 6வது இந்தியன் ஓசன் டைலாக் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இந்திய பெருங்கடல் மாநாடு அப்படிங்காம சொன்னாங்க. இந்திய பெருங்கடலுக்கு ஒரு மாநாடு போட்டிருக்காங்க ஓகேங்களா. டைலாக் இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து என்ன தீம்லாம் மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல படிங்க, கொஞ்சம் அது கொஞ்சம் செட் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா தமிழ்ல அப்படியே தீம்ஸை டிரான்ஸ்லேட் பண்ற கஷ்டம், இடங்களை டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்தோ பசிபிக் ரீஇமேஜிங் த இந்தியன் ஓஷன் த்ரோ அண்ட் எக்ஸ்பேண்டட் ஜியோகிராஃபி ஓகேங்களா. இந்தோ பசிபிக் ரீஇமேஜிங் த இந்தியன் ஓஷன் த்ரோ அண்ட் எக்ஸ்பேண்டட் ஜியோகிராஃபி அப்படிங்கிற மாநாடு நடந்தா சொன்னாங்க ஓகேங்களா. தென் ஸோ இது இன்னொரு மாநாடு. ஸோ 47வது அனைத்து இந்திய போலீஸ் ஓகேங்களா. ஸோ போலீஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடந்திருக்கு ஓகேங்களா. போலீஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஸோ இது எங்கன்னா யூபி ஓகேங்களா. ஸோ லக்னோவில் யூபி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றது அப்படின்னு குறிப்பிடலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து என்னன்னா ஒரு திட்டங்கள் ஓகேங்களா. ஸோ திட்டங்கள் சொல்றேன். ஸோ என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் பூஜல் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ஓகேங்களா. அடல் பூஜல் யோஜனா. ஸோ இது எதுக்குன்னா நிலத்தடி நீர் அதிகப்படுத்துறது ஓகேங்களா. அடல் பூஜல் யோஜனா சொல்லுவாங்க. ஸோ நிலத்தடி நீர் குறைவா இருக்கிற ஒரு பல மாநிலங்களை சூஸ் பண்ணி அங்கே வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் 6000 கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் எங்கெங்கெல்லாம் குறைய இருக்கோ அங்கேதான் இந்த திட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. தென் இன்னொரு திட்டம் ஒய்எஸ்ஆர் நேத்தன்னா நேஸ்தம் ஓகேங்களா. ஒய்எஸ்ஆர்னாலே என்னது, வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவருடைய தலைவர், அவர் பேரே ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஒய்எஸ்ஆர் நேத்தன்னா நெஸ்தம் அப்படிங்கிற திட்டத்தை ஆந்திராவில் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆந்திராவில் போட்டிருக்காங்க யாருக்குன்னா அந்த ஹேண்ட்லூம் வீவர்ஸ் ஓகேங்களா, கைவினைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு போடப்பட்ட திட்டம் தான் ஒய்எஸ்ஆர் நேத்தனா அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்கதா குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ ரீகால் பண்றேன். ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்திருக்கு. ஸோ என்ன மாநாடுனா 25வது காலநிலை மாநாடு ஸ்பெயின் மேட்ரிட்ல நடந்திருக்கு. நேட்டோ வந்து யூகேன்னு சொல்லியிருக்காங்க. மாநாடு 36வது புவியியல் காங்கிரஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்குது. ஸோ அதோட தீம் வந்து ஜியோ சயின்ஸ் ஓகேங்களா. ஜியோ சயின்ஸ் த பேசிக் சயின்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். 6th இந்திய பெருங்கடல் மாநாடு டெல்லியில் நடந்திருக்கு ஓகேங்களா. இந்தோ பசிபிக் ரீஇமேஜிங் த இந்தியன் ஓஷன் த்ரூ அன் எக்ஸ்பேண்டட் ஜியோகிராஃபி அதான் இது தீம் ஓகேங்களா. ஸோ 47th போலீஸ் காங்கிரஸ் லக்னோ யூபியில் நடந்திருக்கு. அடல் பூஜல் யோஜனா 6000 கோடி ரூபாய் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒய்எஸ்ஆர் நேத்தனா யோஜனா கைவினைகள் இதுக்காண்டி ஆந்திர பிரதேஷ் ஓகேங்களா. ஸோ ஆந்திர பிரதேஷ் திட்டத்தை செயல்படுத்துது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறியீடுகள் ஓகேங்களா. ஸோ குறியீடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்குங்களா. பாலின சமத்துவம் அப்படிங்கிற ஒரு குறியீடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவுடைய நிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐஸ் ஓகேங்களா. ஸோ ஐஸ்லாந்து தான் முதல்ல இருக்குதுன்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இது வந்து யாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் WEF அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் தான் இந்த இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா நல்ல ஆளுமை ஓகேங்களா. குட் கவர்னன்ஸ் நல்ல ஆளுமை விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஓகேங்களா. தென் குளோபல் கிளைமேட்ரிக்ஸ் இண்டெக்ஸ் ஓகேங்களா. கிளைமேட்னா குளோபல் கிளைமேட் ரிஸ்க் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அச்சம் ஓகேங்களா. ஸோ தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. கிளைமேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கிளைமேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இது இந்த 5வது இடத்துல இந்தியா இருக்குதுன்னு சொல்றாங்க. 5வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஜப்பான் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது ரிலீஸ் பண்ற ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஓகேங்களா. இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. என்விரான்மெண்ட் ஃபார் திங்க் டேங்க் ஜெர்மன் ஓகேங்களா. ஜெர்மன் அந்த ஆர்கனைசேஷன் கேட்பாங்கப்பா. அது ரிலீஸ் பண்ற ஆர்கனைசேஷன் பல தடவை கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கிறேங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ HR கான் அப்படிங்கிற ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த HR கான் கமிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் பேங்க் ஓகேங்களா. SEBI செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதோட இதுக்காண்டி ரிஃபார்ம்ஸ்காண்டி போட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து அந்த மிலிட்ரி எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஸோ மிலிட்ரி எக்ஸசைசஸ் வந்து எந்தெந்த நாடு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடையில எழுதுறப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ரஹான் ஓகேங்களா. ஸோ
ஸோ இந்த அப்ரஹான் வந்து இந்தியன் நேவி இந்தியன் கோஸ்ட் கார்டு ஓகேங்களா கொச்சியில நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவுக்குள்ளே தான் நடந்திருக்கு. இந்தியன் நேவியும் இந்தியன் கோஸ்ட் கார்டும் பண்றதா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து மித்ரா சக்தி ஓகேங்களா. இந்த மித்ரா சக்தி ஹேண்ட் இன் ஹேண்ட் இதெல்லாம் ரொம்ப கன்வென்ஷனல் நடக்கும் ஓகேங்களா. ஆப்ரேஷன் அந்த எலிபென்ட் பேர்ல ஒன்று இருக்கும், மங்கோலிஸ்னு வரும் ஓகேங்களா. இந்தியாவும் இலங்கையும் நடத்திருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவும் இலங்கையும் நடத்திருக்காங்க ஓகேங்களா. இலங்கையும் நடந்திருக்கு எங்கன்னா பூனே ஓகேங்களா, பூனால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் அடுத்து பாத்தீங்கன்னா மைனக்ஸ் ஓகேங்களா. ஸோ மைனக்ஸ் 2019 ஓகேங்களா. 2019 இது ஒரு இந்தியன் நேவி எக்ஸசைஸ் சொல்றாங்க. கொச்சியில வந்து இது பண்றதா சொல்றாங்க ஓகேங்களா. கொச்சியில இந்த எக்ஸசைஸ் வந்து நடைபெறுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய கிரண் ஓகேங்களா. சூரிய கிரண் சூரிய கிரண் சூரிய கிரண் அப்படிங்கிற எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா சூரிய கிரண் ஓகேங்களா. சூரிய கிரண் எக்ஸசைஸ் உங்களுக்கு இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடுவில் நடந்திருக்கு ஓகேங்களா. இந்தியாவும் நேபாளத்துக்கு நடுவில் நடந்திருக்கு. ஸோ எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாளத்துல தான் நடந்திருக்கு ஓகேங்களா. நேபாளத்துல தான் நடக்குதுன்னு குறிப்பிடுறாங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா இந்திரா. ஸோ இந்திரானாலே நம்ம ஒரு போல்டான ஒரு ஆள் அப்படின்னு. அப்போ வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு எக்ஸசைஸ் ஓகேங்களா. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்திருக்கு. எந்த நடந்திருக்குன்னா பூனே மகாராஷ்டிரால நடந்துவிட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. பூனே மகாராஷ்டிராவில் நடைபெற்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மட்டும் இங்கிலீஷ்ல எடுத்துனேன். கை கை மற்றும் கை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கையுடன் கை அப்படின்னு சொல்லலாம். ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து சீனா ஓகேங்களா. ஸோ சீனால நடைபெற்றதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க அப்படின்னா மேகாலயா ஓகேங்களா. மேகாலயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸ்வச் சமுத்ரா ஓகேங்களா. ஸ்வச் சமுத்ரா இந்த எக்ஸசைஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டு நடத்திருக்காங்க ஓகேங்களா. கட்ச் ரீஜியன்ல இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து உங்களுக்கு சைக்ளோன்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ புயல்கள் பார்த்தீங்கன்னா புயல்கள் வந்து கமூரி அப்படிங்கிற ஒரு புயல் பத்தி சொல்றாங்க ஓகேங்களா. கமூரிங்கிற புயல். ஸோ இது எங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஓகேங்களா. பிலிப்பைன்ஸ் நாடுல நடைபெற்று வந்த புயல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. தென் அடுத்து சராய் ஃபிஜி தீவுகள்ல வந்தது ஓகேங்களா. ஃபிஜி தீவுகள்ல வந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் அடுத்து உங்களுக்கு இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லணும். அறிவியல் சொல்லிட்டு லாஸ்டா ரீகால் பண்றோம் ஓகேங்களா. ஸோ அறிவியல் ஆய்வுகள் பத்தி சொன்னேன். ஸோ அறிவியல் பத்தி சொல்லும்போது ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கரண்டா அந்த PSLV C-50 லான்ச் பண்ண போறாங்க ஓகேங்களா. ஸோ PSLV C-40 லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பன்னா 11/12/2019 நடந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதோட ரிசார்ட் 2RB ஓகேங்களா. ஒரு ரிசார்ட்னாலே அந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் ஓகேங்களா. ரிசார்ட் 2B R1 அந்த சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. இதன் அடுத்து அந்த ஒரு மிசைல் ஓகேங்களா. நிலத்துல இருந்து மறுபடியும் நிலத்துக்கு தாக்குற ஒரு மிசைல். அந்த மிசைல் பேர் பிருத்திவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பிருத்திவிங்கிற மிசைல் வந்து இந்தியன் ஆர்மி இது பண்றதா சொன்னாங்க ஓகேங்களா. அடுத்து ஒரு முக்கியமான கரண்ட் பேர் குலசேகரப்பட்டினம் ஓகேங்களா. குலசேகரப்பட்டினம் வந்து ஒரு நல்ல கரண்ட் பேர் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய 2வது லான்ச் பேட் ஓகேங்களா. இந்தியாவுடைய ராக்கெட் ஏவுதளம் ஓகேங்களா. ஸோ ராக்கெட் ஏவுதளம் இந்தியாவுடைய ராக்கெட் ஏவுதளம் ஓகேங்களா. ஸோ இந்த குலசேகரப்பட்டினத்துல வைக்க போறதா கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீகால் பண்ணிட்டு நான் அடுத்து சொல்றேன். பாருங்க குறியீடுகள் ஓகேங்களா. பாலின சமத்துவ குறியீடு வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 112 ஓகேங்களா. ஸோ ஐஸ்லாந்து வந்து இதுல இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ ஐஸ்லாந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. இந்தியா 112வது இருக்குன்னு சொல்றாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வேற நியூஸ். சரி அடுத்து பாருங்க நல்ல ஆளுமை விருது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் அந்த என்விரான்மெண்டல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 5வது இடத்துல இந்தியா இருக்குதா ஜப்பான் தான் சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷனல் அந்த என்விரான்மெண்டல் ஜெர்மன் ஃபாரம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த HR கான் ஒரு கமிட்டி ஓகேங்களா. அந்த கமிட்டி செபி அதுக்காண்டி போட்டதா சொல்றாங்க ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்மி எக்ஸசைசஸ் வந்து அப்ரஹான்ங்கிறது கொச்சியில நடந்ததா சொல்றாங்க. மித்ரா சக்திங்கிறது இது இந்தியாவுக்குள்ளதான் ஓகேங்களா. ஸோ மித்ரா சக்திங்கிறது இந்தியா மற்றும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்ததாகவும் அது பூனாலும் நடைபெற்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து
சூரியகிரண் ஓகேங்களா, சூரியகிரண் நேபாள் ஓகேங்களா, நேபாள் நடந்தது, கொச்சியில நடந்தது அப்படின்னு குறிப்பிடறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்திராங்கிறது ரஷ்யா இந்தியாவும் நடந்த எக்ஸசைஸ், பூனேயில் நடைபெற்றது குறிப்பிடறாங்க ஓகேங்களா. இதன் அடுத்து ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படிங்கிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீனாவும் நம்ம இந்தியாவும் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க. ஸோ இது மேகாலயாவில் நடைபெற்றது அப்படின்னு குறிப்பிடறாங்க ஓகேங்களா. தென் அடுத்து ஸ்வச் சமுத்திரி கட்சியில் வந்து இந்தியா படைகளை நடந்தது. ஒரு புயல்கள் வந்திருக்கு, கமோரிங்கிற புயல் பிலிப்பைன்ஸ்ல வந்ததாகவும், சராய்ங்கிற புயல் ஃபிஜியில் இருந்ததாகவும் குறிப்பிடறாங்க. தென் அடுத்து சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா PSLV C-48 11/12/2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசார்ட் 2B அப்படிங்கிற சேட்டலைட் கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த பிருத்திவி வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் லான்ச் சேட்டலைட் ஓகேங்களா. ஸோ இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ராக்கெட்டோடைய 3வது ஏவுதளம் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, கொண்டு வந்திருக்காங்க குறிப்பிடறாங்க ஓகேங்களா. தென் அடுத்து அறிவியல், இன்னும் அறிவியல் இருக்குப்பா, அவார்ட்ஸ் இருக்கு, அப்பாயின்மெண்ட் இருக்கு, தென் பெண்கள் சில நியூஸ்கள் இருக்கு. ஓகே, ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ அறிவியல் பார்க்கலாம். அறிவியல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆக்சிபோரம் ஓகேங்களா. ஸோ ஆக்சிபோரம் ஃபியூசோபோரியம் ஆக்சிபோரம்ங்கிறது ஆஸ்திரேலியா அரசு வந்து ஒரு ஃபங்கை ஓகேங்களா அதை கண்டுபிடிச்சதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. பூஞ்சைய ஃபியூசேரியம் ஓகேங்களா, ஃபியூசேரியம் ஆக்சிபோரம் ஓகேங்களா, ஆக்சிபோரம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வேற என்ன சொல்றாங்கன்னா விருதுகள் ஓகேங்களா. ஸோ விருதுகள் பார்க்கலாம். விருதுகள் என்ன கொடுத்தாங்கன்னா டோனி ஜோசப் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சக்தி பாட் புக் பிரைஸ் ஓகேங்களா, சக்தி பாட் புத்தக விருது ஓகேங்களா, பாட் புத்தக விருது. ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரு டோனி ஜோசப்னு சொல்றாங்க ஓகேங்களா, டோனி ஜோசப் குறிப்பிட்ட சொல்றாங்க ஓகேங்களா. தென் அடுத்து வேர்ல்டு ஹேபிட்டட் அவார்டு ஓகேங்களா, இங்கிலீஷ்ல சொல்றேன்பா, தமிழ் எப்படின்னு தெரியல. ஹேபிட்டட்னா உயிர் வாழ்தல் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா. வேர்ல்டு ஹேபிட்டட் அவார்டு வந்து உங்களுக்கு அந்த ஒடிசா கவர்மெண்ட் இருக்கு தெரியுங்களா. ஸோ அவங்க ஜகா மிஷன் ஒரு மிஷன் இருக்கு ஓகேங்களா, ஜகா மிஷன். ஸோ அந்த மிஷனுக்கு கொடுத்ததா குறிப்பிடுறாங்க. தென் அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட அவார்டு ஓகேங்களா, ஜனாதிபதியோடைய கலர் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டை சொல்றாங்க. ஸோ இது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் போலீஸ் ஓகேங்களா, குஜராத் போலீஸ்க்கு கொடுத்ததா குறிப்பிடுறாங்க. தாதா சாஹேப் பால்கே அவார்டு ஓகேங்களா, தாதா சாஹேப் பால்கே அவார்டு உங்களுடைய தாதா சாஹேப் பால்கே அவார்டு. அமிதாப் பச்சன் ஓகேங்களா. ஸோ அமிதாப் பச்சன் நடிகர், அவர் வந்து யாராலையும் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. அமிதாப் பச்சனுக்கு வந்து கொடுத்ததா சொல்றாங்க ஓகேங்களா, அமிதாப் பச்சன் கொடுத்ததா சொல்றாங்க. இங்க எப்படி ரஜினிகாந்தோ அதே மாதிரி மும்பை பார்த்தீங்கன்னா அந்த தாதா சாஹேப் ஓகேங்களா. தென் அடுத்து உங்களுக்கு வேற அவார்ட்ஸ் வந்து சொல்றேன். வேற அவார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யுனிசெஃப் உடைய ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க, யுனிசெஃப் உடைய அவார்டு. ஸோ யுனிசெஃப் அவார்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. யுனிசெஃப் உடைய அவார்டு வந்து தெலுங்கானா ஓகேங்களா. ஸோ தெலுங்கானால கமரெட்டி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா, கமரெட்டி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. ஸோ அந்த இது கொடுக்குறதா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து அந்த CK நாயுடு அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, CK நாயுடு. அந்த அவார்டு 2019 கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஓகேங்களா, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஓகேங்களா. தென் அடுத்து அஞ்சும் சோப்ரா இன்னொருத்தவங்க பேர் ஓகேங்களா. ஸோ இன்னொருத்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சும் சோப்ரா, இவங்க 2 பேருக்குமே கொடுத்ததா சொன்னாங்க ஓகேங்களா. அஞ்சும் சோப்ரா இவங்க 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட விருது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுத் ஏசியன் தென் ஆசிய இலக்கிய பரிசு ஓகேங்களா. ஸோ இலக்கிய பரிசு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யார், அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிதபா பாக்சி ஓகேங்களா, அமிதபா பாச்சி ஓகேங்களா, பாச்சின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்க. ஸோ ஞானபீட விருது ஓகேங்களா. ஸோ ஞானபீட விருது ரொம்ப முக்கியமான விருது ஓகேங்களா. ஞானபீட விருது வந்து முக்கியமான விருது. 55வது விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுதன் நம்பூத்திரி ஓகேங்களா. ஸோ அச்சுதன் நம்பூத்திரி அப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க, அச்சுதன் நம்பூத்திரி ஓகேங்களா.
அச்சுதன் நம்பூத்திரி அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்ததா குறிப்பிடறாங்க ஓகேங்களா. ஸோ இனிமேல் இந்த அப்பாயின்மெண்ட்ஸும் இதுவும் மட்டும்தான் இருக்குப்பா ஓகேங்களா. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் இதை ரீகால் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அடுத்து போறேன். ஸோ இது பாருங்க. ஸோ இதுல இருந்து நடத்தினேன் அறிவியல் ஓகேங்களா. ஸோ அறிவியல் ஃபியூச்சரியம் ஆக்சிபோரம் அப்படிங்கிறதா ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. விருதுகள் வந்து சக்தி பாட் அப்படிங்கிற விருது வந்து டோனிக் ஜோசப் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ அவருடைய புக்ஸ் கூட இருக்கும். புக்ஸ் பேர் சொல்றேன். எவ்ரி இந்தியன்ஸ் ஸ்டோரி ஆஃப் அவர் ஆன்செஸ்டர் அண்ட் வேர் வி கேம் ஃப்ரம் ஓகேங்களா. மறுபடியும் சொல்றேன். எவ்ரி இந்தியன்ஸ் ஸ்டோரி ஆஃப் ஆர் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் வேர் வி கேம் ஃப்ரம் ஓகேங்களா. அடுத்து வேர்ல்டு ஹேபிடட் அவார்டு ஒரிசால ஜெகமிஷா அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் காண்டி கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதி அவார்டு ஒரு குஜராத் போலீஸ்க்கு கொடுத்ததா சொன்னாங்க. தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து அமிதாப் பச்சன் கொடுத்ததா சொன்னாங்க. யூனிசெஃப் அவார்டு வந்து தெலுங்கானா அந்த கமரட்டி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் கொடுத்ததா சொன்னாங்க. அடுத்து CK நாயுடு அவார்டு வந்து கிருஷ்ணமாச்சாரி அஞ்சும் சோப்ரா இவங்க 2 பேர் கொடுத்ததா சொன்னாங்க. தென்னாசிய இலக்கிய அவார்டு வந்து அமிதாப் பச்சன் கொடுத்ததா சொன்னாங்க. ஞானபீட விருது வந்து அச்சுதன் நம்பூத்திரி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறோம் ஓகேங்களா. நியமனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். CDSன்னு ஒரு பதவி போட்டாங்க ஓகேங்களா. சீஃப் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்படின்னு டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. முப்படை தளபதினு ஒரு புதுசா ஒரு இது போட்டாங்க ஓகேங்களா. முப்படை தளபதி அப்படின்னு ஒரு பதவியே பார்த்தீங்கன்னா மோடி அரசுல கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இங்க வந்து பிபின் ராவத் ஓகேங்களா. ஸோ பிபின் ராவத் அப்படிங்கிறவர் முதல் இதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஆர்மி ஸ்டாஃப் ஓகேங்களா. ஸோ அடுத்து நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஓகேங்களா. ஆன்டி டோப்பிங் சொல்லுவாங்க. ஆன்டி டோப்பிங்னா இந்த இதுக்கு எதிரானது ஓகேங்களா. ஆன்டி டோப்பிங் அப்படிங்கிற ஏஜென்சி இதுக்கு வந்து சுனில் செட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடரா போட்டிருக்காங்க ஓகேங்களா. தூதுவர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சுனில் செட்டி ஆன்டி டோப்பிங்னா இதுப்பா ஓகேங்களா. டோப்பிங்னா அந்த ஊக்கமருந்து எடுக்கிறது அதுக்கு அகைன்ஸ்டா போடுறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து சூசன் சங்கல்ப் விருது ஓகேங்களா. ஸோ ஹரியானால இல்லப்பா அது வேணாம். அர்ணப் கோஸ்வாமி ஓகேங்களா. ஸோ அவரை வந்து நியூஸ் பிராட்காஸ்டர் ஃபெடரேஷன் ஓகேங்களா. நியூஸ் பிராட்காஸ்டர் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா அர்ணப் கோஸ்வாமி அவர் பேர் ஓகேங்களா. அர்ணப் கோஸ்வாமி ஓகேங்களா. கோஸ்வாமி. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா CGA ஓகேங்களா. கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சோமா ராய் பர்மன் ஓகேங்களா. சோமா ராய் பர்மன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ CGA கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு ஒருத்தவங்க ஓகேங்களா. ஸோ மைக்ரோ கிரெடிட் ஓகேங்களா. மைக்ரோ கிரெடிட்காண்டி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன லோன்கள் கொடுப்பாங்க தெரியுங்களா. ஸோ கடன் கொடுக்குறதுலே ஒரு சின்ன இதாக கொடுக்குறது ஓகேங்களா. ஸோ இது வந்து யாருக்குன்னா HR கான் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. HR கான் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த லோன் கொடுக்குற இதுக்காண்டி ஒரு இது போட்டிருக்காங்க. தென் அடுத்து அந்த டோனி ஜோசப் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து NSE ஓகேங்களா. ஸோ சேர்மன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு கிரிஷ் சந்திர சதுர்வேதி ஓகேங்களா. கிரீஷ் சந்திர சதுர்வேதி ஓகேங்களா. ஸோ சதுர்வேதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள போட்டிருக்காங்க. அடுத்து சுந்தர் பிச்சை தெரியும். ஆல்பபட் ஓகேங்களா. ஆல்பபட் அப்படிங்கிற இதுக்கு சுந்தர் பிச்சை இது போட்டிருக்காங்க ஓகேங்களா. சுந்தர் பிச்சை நம்மளுடைய CEO கூகுளோடைய ஓகேங்களா. ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு ஓகேங்களா. ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுக்கு அதாவது ஆர்டினன்ஸ் அந்த இதுல இருக்குப்பா சென்னையில இருக்கு ஆவடியில இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஹரிமோகன் அப்படிங்கிற ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஹரிமோகன்ங்கிற ஒருத்தர் ஆர்டினன்ஸ் போர்டுக்கு தலைவரை நியமிச்சிருக்காங்க. தென் நாகாலாந்துல ஹரி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இதா இருக்காங்க. ஸோ லாஸ்டா முடிச்சுட்டு ரீகால் பண்றேன். ஸோ நாகாலாந்துல ரவி அப்படிங்கிறவர் வந்து கவர்னரா நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா. கவர்னரா நியமிச்சிருக்காங்க. ஸோ ஜார்க்கண்ட்ல ஹெமந்த் சோரன் அப்படிங்கிற ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. மொரிஷியஸ் ஓகேங்களா. ஸோ இனிமே பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம். மொரிஷியஸ் ஓகேங்களா. மொரிஷியஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிரவிந்த் குமார் ஜுனாகத் ஓகேங்களா. ஸோ அவர் பேரு பிரவிந்த் குமார் ஜுனாகத் ஓகேங்களா. ஜூக்நாத் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க. தென் அடுத்து இது பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. ஸோ பிரைம் மினிஸ்டர் இதே நாட்டுக்கு பிரசிடென்ட்டா யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சிங் ரூபன் ஓகேங்களா.
பிருத்திவிராஜ், சிங் ரூபன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நியமிச்சதா சொல்றாங்க ஓகேங்களா. பின்லாண்டுக்கு சன்னா மரின் ஓகேங்களா. பின்லாந்து இருக்கு தெரியுமாப்பா, அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பின்லாண்டுக்கு சன்னா மரின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சன்னா மரின் ஓகேங்களா. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்த பெண்கள் இருக்கு. ஸோ இதை நான் ரீகால் பண்ணிட்டு அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ இப்போ நியமனங்கள் பாருங்க. முப்படை தலைவி பிபின் ராவத் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஆன்டி டோப்பிங் ஏஜென்ட்ஸ்க்கு சுனில் செட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. நேஷனல் ப்ராட்காஸ்டர் அப்படிங்கிற இதுக்கு இந்த அர்ணப் கோஸ்வாமி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து போட்டிருக்காங்க. சிஜிஏ ஓகேங்களா, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் ஆடிட்டருக்கு சோமா ராய் பர்மன் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க தலைவராக. மைக்ரோ கடன்களுக்கு ஹச்ஆர் கான் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காங்க. இந்த நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு கிரீஷ் சந்திர சதுர்வேதி அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. ஆல்பபெட்டோடைய தலைவரா சுந்தர் பிச்சையும், ஆர்டினன்ஸ்க்கு வந்து ஹரிமோகன் அப்படிங்கிற ஒரு ஆர்டினன்ஸ் போர்டு ஓகேங்களா அவர் நியமிச்சிருக்காங்க. நாகாலாந்து பார்த்தீங்கன்னா ரவி அப்படிங்கிற ஒருத்தர் கவர்னராக நியமிச்சிருக்காங்க. மொரிஷியஸ் வந்து பிரவீன் குமார் ஜூக்நாத் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டரா. அதே பிரசிடென்டா பிருத்திவிராஜ் சிங் ரூபன் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க. பின்லாந்துல சன்னா மரின் அப்படிங்கிற ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா ஆக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிடறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து அந்த மிஸ் வேர்ல்டு, அது மிஸ் வேர்ல்டு வந்து ஆன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காங்க ஓகேங்களா. மிஸ் வேர்ல்டு, ஸோ அந்த பெண்கள் இது மிஸ் வேர்ல்டு வந்து ஆன் சிங் ஓகேங்களா. ஆன் சிங் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மிஸ் வேர்ல்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து மிஸ் யூனிவர்ஸ், அதுலேயே ஜோபினி துன்சி ஓகேங்களா. ஜோபினி துன்சி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து நியமிக்கப்பட்டதா சொல்றாங்க. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் டைம் பர்சன் ஆஃப் த இயர் ஓகேங்களா. டைம்ல மிக இளமையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி கிரேட்டா துன்பர்க் ஓகேங்களா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா. கிரேட்டா துன்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி எல்லிஸ் பெர்ரி அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காங்க. பெஸ்ட் டீனேஜர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மலாலா யூசுப் இருக்காங்க தெரியுங்களா. பெஸ்ட் டீனேஜரும் மலாலா யூசுப் அவங்கள நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து நியூஸ்ல வந்திருக்காங்க. சாரி. அது மாதிரி லாங்கஸ்ட் ஃபிளைட் ஓகேங்களா. ஃபிளைட் வந்து அதிக தூரம் ஓட்டினவங்க அப்படிங்கிற பட்டியலில் கிறிஸ்டினா கோச் ஓகேங்களா. அவங்க பேரு கிறிஸ்டினா கோச் அப்படிங்கிற ஒருத்தவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. நான் அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து தமிழ்ல கொண்டு வந்துடுவேன் ஓகேங்களா. ஸோ இந்த குரூப் 1க்கு மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் ஓகேங்களா. சிடிஓ ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சிடிஓ சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஃபெடரல் கம்யூனிகேஷன் யூஎஸ்க்கு யூஎஸ் ஓகேங்களா. யூஎஸ்க்கு மோனிஷா கோஸ் ஓகேங்களா. அவங்க பேர் மோனிஷா கோஸ், அவங்க நியமிச்சதா சொல்றாங்க. தென் ஹியூமனிடேரியன் அவார்டு வந்து யுனிசெஃபோடைய ஹியூமனிடேரியன் அவார்டு வந்து அது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரியங்கா சோப்ரா இருக்காங்க தெரியுங்களா, நடிகை, அவங்களுக்கு வந்து கொடுத்ததா சொல்றாங்க ஓகேங்களா. தென் நேவல் பைலட் அப்படின்னு சிவாங்கி இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரு பைலட் அவார்டு, நேவல் பைலட் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் சிவாங்கி ஸ்வரூப், இவங்க ரொம்ப முக்கியமானவங்க பார்ப்பீங்களா. ஸோ அந்த பெண்கள்னாலே ரொம்ப பார்த்துக்கிறங்க. சிவாங்கி ஸ்வரூப் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து கடைசியா லாஸ்டா பார்க்கலாம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஓகேங்களா. புத்தகம் எழுதுறவங்க. ஸோ புத்தகம் எழுதுறவங்க என்னென்ன இது பண்ணிருக்காங்க பாருங்க. எக்ஸாம் வாரியர்ஸ் ஓகேங்களா. புக்ஸ் ஓகேங்களா. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். எக்ஸாம் வாரியர்ஸ் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய பேர்ல வந்து எழுதப்பட்டது. மோடி ஆத்தர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பாலிடிக்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிசம் அந்த புக்கு, பாலிடிக்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிசம் ஓகேங்களா. ஆப்பர்ச்சுனிசம் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருமூர்த்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. குருமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன் சிங் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. எழுதுனது என் பேர் என்னப்பா, அவர் பேர் ஆர்பிஎன் சிங்னு சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து டர்பியூலன்ஸ் அண்ட் ட்ரயம், டர்பியூலன்ஸ் அண்ட் ட்ரயம் மோடி இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து ராகுல் அகர்வால் ஓகேங்களா. ஸோ ராகுல் அகர்வால். தென் அதுக்கடுத்து பாரதி பிரதான் ஓகேங்களா. ஸோ பாரதி பிரதான் 2 பேர் எழுதுனதா சொல்றாங்க. தென் அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா தி வால்ட் ஆஃப் விஷ்ணு ஓகேங்களா. ஸோ தி வால்ட் ஆஃப் விஷ்ணு. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வின் சங்கி ஓகேங்களா. அஸ்வின் சங்கி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுனாங்கன்னு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ
இது முடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்கிறேன்ப்பா, ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு ஆன்சிங் அப்படிங்கிற அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஆன்சிங் வேர்ல்டு மிஸ் வேர்ல்டு ஆன்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிஸ் யூனிவர்ஸ் ஜோபினி துன்சி அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் அவார்டு கிரேட்டா துன்பர்க்குக்கும், டீனேஜர் அவார்டு மலலாக்கும், ஃப்ளைட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அவார்டு வந்து கிருஷ்ணா கோச் கொடுத்துருக்காங்க. சீஃப் டிஓ பார்த்தீங்கன்னா மோனிஷா கோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. யூனிசெஃபோட அவார்டு பிரியங்கா சோப்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ பைலட்ஸ் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவாங்கி ஸ்வரூப் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. புக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வாரியர்ஸ் வந்து மோடி எழுதின பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எழுதின புக்ஸ் தராங்க, ஓகேங்களா. பாலிடிக்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிசம் குருமூர்த்தி எழுதியிருக்காரு. வால்ட் ஆஃப் விஷ்ணு வந்து அஸ்வின் சுங்கி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. டர்புலன்ஸ் அண்ட் ட்ரைம்ப் மோடி இயர்ஸ் வந்து ராகுல் அகர்வால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு குறிப்பிடலாம், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ் வந்து நல்லா என் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய இன்ஸ்டியூட் பற்றி கேள்விப்படுங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு ஆப் இருக்கு, ஓகேங்களா. ஸோ எங்களோட கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸு, ஸோ பெய்ட் கிளாஸ், ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த லேர்னிங் ஆப்னு இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. இது ஃப்ரீ கிளாஸஸ் வேணும்னா ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கலாம். இல்லை சார் பெய்ட் கிளாஸஸ் உங்களுக்கு கோர்ஸ் வேணும், குரூப் 1க்கு குரூப் 2க்கு கோர்சஸ் வேணும், குரூப் 4 கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் குரூப் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த அன்அகாடமியில் ஏற்கனவே எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஸோ இன்னும் பல இதுகளில் ஒரு லேண்ட்மார்க்காக கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருந்தே பார்க்கலாம், வேலை செய்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெண்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா கோர்சஸுமே கொடுக்குறாங்க, ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ அங்கே அதிலே அட்டன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வேணுங்கிறவங்க ஃப்ரீ கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள், பெய்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ என்னுடைய கோடு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ண பெய்டு கிளாஸ்க்கு வந்து எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னா, ஸோ 6 மந்த்துக்கு வந்து 5000 ப்ளஸ் வரும், ஓகேங்களா. 53 வரும். 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 63 வரும், ஓகேங்களா. 63 சம்திங் வரும், சாரி 58 வரும்பா. ஸோ சம் ப்ளஸ் வரும், ஓகேங்களா. 5000 வரும். 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7500 சம்திங் வரும், ஓகேங்களா. 400 வரும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே 1000 இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் குரூப் 1 குரூப் 2லாம் ஜாயின் பண்ணணும் தேவையில்லை. ஸோ 6 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கோர்ஸுமே பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ என்னுடைய கோட் வந்து ARSHAIND ஒரு -112, ஓகேங்களா. ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த கோடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹர்ஷா இருந்து -112. ஸோ உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும், கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.